இந்த ஊர்ல நிறைய பேர் அவங்களோட காலில் வாட்ச் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ரீசெண்டா ஜெயில இருந்து வந்த எல்லாரோட கால்லையும் இது இருக்கும். ஹீரோ வந்து இந்த கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். யாரோட சார்ஜாவது கம்மியாச்சுன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றதா என்னோட வேலை. அதே மாதிரி தான் ஒருத்தனோட சார்ஜ் கம்மியாக கால் பண்ண அவனை வந்து திமிரா பேசுறான். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. அவனோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சு இவனும் அவனோட ஹெட்டும் கார் எடுத்துட்டு வேகமாக போறாங்க. அங்கே போய் கதவை தட்டினா உள்ள ஏதோ பொண்ணு வந்து ரொம்ப கத்துறா, என்னை காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை உடைக்கலான்னு பார்க்கும்போது கத்தி எடுத்துட்டு ஜன்னல் வழியே வெளியே குதிச்சிடறான். ஹீரோ தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, போட்டு பொழந்து எடுத்துட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை அங்கேயே பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவனோட சேர்ல போய் உட்காந்துட்டு அவனோட கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கான். அதில் இன்னொருத்தனோட சார்ஜ் கம்மியாகுது. கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், எடுக்கவே இல்லை. கடைசியாக எடுத்தவனும் எனக்கு பிடிச்சது தாண்டா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே போட்டுட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அவனோட லொக்கேஷனை வச்சு இவனை வேகமாக பிடிக்கலான்னு சொல்லி வராங்க. ஆனால் ஒரு கடத்துக்கு மேலே ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹெட்டு சொல்கிறான், தனியாக இருக்க பொண்ணுங்க தான் அவனோட டார்கெட்டு, போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு வழியாக போகிறாங்க. ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எங்கேயுமே அவன் காணோம். கடைசியாக ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிறான். அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து அவனை அடுத்து தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் அவங்களே காப்பாற்றி அவனையும் விளங்க மாட்டி அரெஸ்ட் பண்ணிடுறான்.